எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பற்றக்கூடிய ஆசை மிகுந்தவர்கள் நாராயணா, கோபாலா, மாதவா, கண்ணனேன்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பாபக்கூட்டங்கள் கழிந்து பக்தி பெருகி அதனால முக்தி அடைகிறார்கள்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதை போலவே 2 மகரிஷிகள் பகவானை சேவிக்க வேணும்னு ஆசை கொண்டார்கள். கோபிலர், கோப்பிரளயர் என்று 2 மகரிஷிகள். அவர்களுக்காகத்தான் இங்கே மன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார். கதை என்னன்னு பார்ப்போம். கண்ணன் துவாபர யுகத்தின் முடிவில் இருந்தான்கிறது நாம் அறிந்தது. அவ்வெம்பெருமானை துவாரகையிலே தரிசிக்க வேணும் என்கிற ஆசையோடே தெற்கிலிருந்து 2 ரிஷிகள் புறப்பட்டார்கள். அவர்கள் மன்னார்குடியை தாண்டி வடக்கு நோக்கி போகிறார்கள். அந்த சமயத்திலே அந்த 2 ரிஷிகளையும் நாரதர் எதிர்கொண்டார். எங்கே செல்கிறீர்கள் என்று வினவினார். நாங்கள் துவாரகைக்கு போகிறோம், அங்கு போய் கண்ணனை தரிசிக்க வேணும், நேரே அவனோடே வார்த்தையாட வேண்டும், திருவடிகளை பற்ற வேண்டும், எங்கள் அவன் நலமானு விசாரிக்க வேண்டும், அவன் புஞ்சிரிப்பு தோய்ந்த முகத்தை கண்டு உகக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்தோ இவர்கள் இதை கூட்டி கொண்டு செல்வதற்கு முன்பாக கண்ணனுடைய அவதாரம் முடிந்து அவன் திரும்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளி விட்டான். அந்த நிகழ்ந்ததே தெரியாமல் இந்த 2 ரிஷிகளும் பகவானை சேவிக்க வேணுங்கிற ஆர்வத்தோடே புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது நாரதர் உண்மையை உரைத்தார். கண்ணன் இனி இல்லைங்கிற வருத்தமான செய்தியை தெரிவித்தார். அவர்கள் பட்ட ஆசைக்கும் சட்டென்று அது பட்டு போயிற்றல்லவா, அது கண்டு தாங்க மாட்டாத ரிஷிகள் இத்திருத்தலத்திலேயே மயக்கமாக விழுந்தார்கள். நாரதருக்கோ வருத்தம். இப்படி பகவானை சேவிக்க ஆசைப்பட்ட பக்தர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பாமல் இருப்பனா? இருந்தால் அவன் கருணையே அற்றவனாகி விடுவன் என்று நாரதர் உணர்ந்து கொண்டு அவர்களை தட்டி எழுப்பி, கவலை வேண்டாம், இதே மன்னார்குடியிலே சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே நீங்கள் பகவானை குறித்து தவம் இருங்கள், அப்போது அவன் கண்டிப்பாக உங்களுக்காக மனமிறங்கி காட்சி கொடுப்பன், நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி அவனை சேவித்துக் கொள்ளலாம் என்று நாரதர் சொல்ல, உடனே இங்கிருக்கும் தீர்த்தங்களிலே நீராடினார்கள். இன்னைக்கும் கோப்பிரளய தீர்த்தம்ங்கிறது ஒரு முக்கியமான குளமாக உள்ளது. இந்த ஊரை சுற்றி நிறைய திருக்குளங்கள் உள்ளன. அதில் ஹாரித்ரா நதியை நாம் கீழே சேவித்து கொண்டோம். அடுத்தாற் போலே கோப்பிரளயருக்குன்னு இருக்கிற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையும் இப்போது சேவித்துக் கொள்ளுகிறோம். பக்கத்திலேயே 2 ரிஷிகளையும் நாம் சேவிக்கலாம். கோபிலர், கோப்பிரளயர் ஆகிய 2 ரிஷிகளையும் இப்போது சேவித்துக் கொண்டோம். இவர்கள்தான் இத்திருத்தலத்தே தவம் புரிய தொடங்கினார்கள். நெடுங்காலம் நீண்டது. கடைசியாக பெருமான் மனம் இறங்கினான். இவர்கள் முன்னே காட்சி கொடுத்தான். அப்படி முதல்ல இவர்கள் முன்னாடி தோன்றினானே, அந்த காட்சியைத்தான் பரவாசுதேவன் திருக்கோலம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்திலே மூலமூர்த்தி அந்த பரவாசுதேவனாகவே காட்சி அளிக்கிறார். பிற்பாடு எம்பெருமான் கேட்கிறான், இந்த சேவை உங்களுக்கு போதுமா? இன்னும் சேவிக்க வேணுமா? ரிஷிகளுக்கு ஒரு சேவை திருப்தி அளிக்கவில்லை. கண்ணன் எம்பெருமான், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்த மனுஷ்யா பார்த்த சர்வசா என்று கீதையிலே ஓதுகிறான். என்ன 6 பக்தியோட எப்பப்படி தரிசிக்க வேணும்னு ஆசை கொள்ளுகிறார்களோ அவனவன் கண்ணுக்கு அப்பப்படியெல்லாம் தரிசனம் கொடுக்கிறேன். அவன் இவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்று ஆழ்வார் சாதித்தார். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் என்று பாசுரம். அதே போல ரிஷிகள் வெவ்வேறு திருக்கோலத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். எம்பெருமான் சொன்னான், என்ன ஓரொரு முறையும் பிரதக்ஷன் பண்ணி வாருங்கள், வலம் வாருங்கள். ஓரொரு முறை நீங்கள் வலம் வருவதற்கும் நாம் நீங்கள் ஆசைப்பட்டபடி ஓரொரு தரிசனத்தை கொடுப்போம் என்று சொன்னவுடன் ரிஷிகளும் வலம் வர ஆரம்பித்தா. எத்தனை தடவை? 32 தடவை. பெருமான் இவர்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் வாசுதேவ சர்வம், வாசுதேவனே எல்லாம் என்பதற்கிணங்க 32 திருக்கோலத்தோடே காட்சி கொடுத்தான். அதில் கடைசி காட்சி, கடைசி திருக்கோலம்தான் ராஜகோபாலனான திருக்கோலம்.
அவனுக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பேர் வச்சிருக்காளோ இல்லையோ. என்ன காரணம் என்னால் வித்யாஸ்தானங்கள் 32 பகவானை நாம் அடைவதற்காக 32 வித்தைகள் இருப்பதாக உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. ஓரொரு வித்தைனா ஓரொரு விதத்தில் பகவானை உபாசிக்கும் முறை. அதை பிரதர்தன வித்யா, சாண்டில்ய வித்யா, பௌம வித்யா, தஹர வித்யா என்று வெவ்வேறு வித்தைகள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா வித்தைகளாகவே இங்கே ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறபடியால் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்கிற பெயரோடையே இருக்கிறார். இப்போது நாம் ராஜகோபால சுவாமியினுடைய சந்நிதி முகப்பிலே இருக்கிறோம். பின்னாடி நீங்கள் ஊஞ்சல் மண்டபத்தையும் ஊஞ்சலையும் சேவிக்கிறீர்கள். ஊஞ்சலை மட்டும் சேவிச்சா போருமா? ஊஞ்சல்ல பெருமாளோட சேவிக்க வேணும் இல்லையோ. கோபாலன்னாலே மாடு கன்றுகளின் பின்னே போமவர் தானே. அப்படி எம்பெருமான் செல்லும் போது எப்போதும் யார் தோள்ளையான ஒரு கையை தாங்கிண்டே தான் போவரான். ஒரு கையால் ஒருவன் தன் தோள ஊன்றின்னு ஆழ்வாருடைய பாசுரம். இதெல்லாம் கல்யாணார்த்துக்கு முன்னாடி. 2 கதையும் சொல்றேன். கல்யாணார்த்துக்கு முன்னாடியும் சொல்றேன், கல்யாணத்துக்கு பிற்பாடும் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாடு கன்றுகளை மேய்க்க போகும்போது வலக்கையிலே எஷ்டி சாட்டையை பிடித்து கொண்டிருக்கிறான். பிப்ரத் வேணும் ஜடரபடையோகோ சிருங்க வேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணோ மசருண கபலம் தத்பலான் அங்குளீஷு என்று பாகவதத்திலே சுகர் சொல்லுகிறார். பர்ஹாபீடம் நடவரவபுகு என்று திருத்தலையிலே மயில் தோகையை கட்டி கொண்டு ஒரே ஒரு பரியட்டம், ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் இடப்பிள்ளைகள் சாத்திப்பா. எப்பவும் அவன் 2 வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்தி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த திருத்தலத்தே ஒரே வஸ்திரம் தான். கீழே இடுப்பில் ஒரு துணியை சுற்றி அதை முதுகொழியாக கொண்டு முட்டாக்கு போட்டுருக்கா போலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். இடது திருக்கையை இப்படி வச்சுன்னு இருப்பார். கல்யாணார்த்துக்கு முன்னாடி ஆரோரு இடப்பிள்ளை தோல் கொடுத்துருந்தானா சாஞ்சின்று பெருமாள் போவர் வருவர். கல்யாணம் ஆன பிற்பாடு சத்யபாமை தான் தோல் கொடுத்தாள். சத்யபாமா ஹம்ச விநியஸ்த வாமபாணி சரோருகான்னு ஸ்லோகம். அதனால இடது திருக்கை பெருமாளுக்கு இப்படித்தான் இருக்கும். வலது திருக்கையிலே சாட்டையை பற்றி இருக்கிறான். 2 திருவடிகளை சேவிப்போம். இடது திருவடியை துளி முன் வைத்து அது குஞ்சித பாதமாய் மடித்த திருவடியாகவும் வலது திருவடியை அழுந்த வைத்து கொண்டு குளிர கட்டாட்சித்து கொண்டு இருக்கிறார். பின்னாடி ரொம்ப அற்புதமான பசுமாடு, முன்னாடி கன்றுக்குட்டி. கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து என்ன ஆண்டாள் சொன்னபடிக்கு மாடு கன்றுகளுக்கு அறிவு கிடையாது, நமக்கும் அறிவு கிடையாது. அதுகளுக்கு இருக்கிற பக்தியாவது நம்மிடத்திலிருந்து தான் பார்த்தா கண்ணனுடைய திருக்கைகள் படுகிற பாக்கியத்தை மாடு கன்றுகள் பண்ணி வந்தன. நாம அதையும் பண்ணவில்லை. இவர் எடப்பிள்ளைங்கிறதுக்கு தகுந்தா போலே அவருடைய பரியட்டம் வஸ்திரம் சாத்தின் இருக்கிற அழகா இருக்கட்டும். நித்தியப்படி யசோத மாடு மேய்க்க அனுப்பும் போது காலிலே சாத்த வேண்டிய ஆபரணம், இடுப்புல சாத்த வேண்டிய ஆபரணம், சின்ன ஒட்டியானம், அரஞ்ஞான் கயிறு, சதங்கே, ஜங்கே, அதுல தொங்குகிற சின்ன சாவிக்கொத்து, இது எல்லாவத்தோடையும் அனுப்பி வைத்தாள். கொடையும் செருப்பும் கொடாதே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். இந்த பிள்ளை கிளம்பி மாடு மேய்க்கிறதுக்காக போயிட்டான். கண்ணுமே தினிதுகந்த காளாயின்னு ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். இட்டமான பசுக்களை இனிது மறித்து வீரூட்டின்னு பாசுரம். அப்படி மாடு கண்ணுகளை போயிட்டா உச்சி வெயில் 12 மணி அடிக்கிறது. இந்த பிள்ளைக்கு கொடையே கொடுக்காத ஆரம்பிச்சுட்டேனே, செருப்பு போடாத ஆரம்பிச்சுட்டேனே, வெயில் என்ன பண்ணுமோ மழை என்ன பண்ணுமோன்னு யசோத பயப்பட்டாளாம். அந்த அளவுக்கு இப்பவும் நாம பயப்பட்டு என்ன வந்துடுமோன்னு நொந்து போகும் அளவுக்குத்தான் ராஜகோபாலன் தன் திருமேனியோட சேவை சாதிக்கிறார். இந்த ராஜகோபாலனான திருக்கோலந்தான் 32வது சேவை. ஆக முதல் சேவை பரவாசுதேவனாக மூலமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். இந்த திருத்தலத்துக்கு ஏற்றம் ஸ்வரணமயமா இருக்கார் பெருமாள். தன்னுடைய திருமேனி முழுவதும் தங்க கவச்சத்தை சமர்ப்பித்து கொண்டு நானே தங்கம், அதுக்கு மேல அலங்கரிக்கிறதுக்காக இந்த தங்கம் வேறே, என்னை எல்லாரும் எப்படி வேணுமோ சேவித்து கொள்ளலாம் அபயம் என்று வலது திருக்கையிலே காட்டி கொண்டிருக்கிறார். அவசியம் இங்கே எல்லாரும் வந்து ராஜகோபாலனை சேவித்து திருப்பணியிலே கலந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு இலக்காக வேண்டும். இந்த பெருமாள் முதல்ல சின்ன குழந்தையாக காட்சி அளித்தாரோ இல்லையோ. வசுதேவரும் தேவகியும் குழந்தையை பெற்றவுடனே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு சிறு குழவியாக கண்ணன் சிறைச்சாலைக்குள்ளே காட்சி கொடுத்தார். அதே போல எங்கேயும் சந்தான கோபாலனை நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். புத்திரபாகியம் வேணும்னு இருக்கிறவர்கள்லாம் இந்த பெருமான பிரார்த்தித்தே வேண்டியது நிரம்ப பெறுகிறார்கள். சந்தான கோபாலன்
ராஜகோபாலன், இடது புறத்திலே சத்யபாமை, வலது புறத்திலே ருக்மணி பிராட்டி, இப்படி எல்லாரோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த கர்ப்ப கிரகமே எப்படி இருக்கு தெரியுமா? வாசுதேவ சர்வம், வாசுதேவனே எல்லாம் இருக்கும். இங்கே மன்னார்குடியில் சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே தட்சிண துவாரகையிலே, ஏன் தட்சிண துவாரகைன்னு புரிஞ்சிருக்கும், வடக்க துவாரகையில சேவிக்கணுங்கிறதுக்காக இவா போயிட்டு இருந்தா. அந்த துவாரகாதீசனே தெற்க இந்த ஊர்ல சேவை சாதிச்சிட்டாலோ இல்லையோ, அதனாலதான் தட்சிண துவாரகாதீசன் கோபில கோப்பிரளய மகர்ஷிகளுக்காக சேவை சாதித்தான். அந்த வாசுதேவனே துவாரகாதீசன், வாசுதேவனே கோபாலன், அவனே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், அவனை சேவிக்க அவனே எல்லாம்ங்கிற பக்தி நம்மிடத்திலே வளர வேண்டும். அதைத்தான் வாசுதேவ சர்வம் என்று சொன்னான். ஆனா வாசுதேவனை எல்லாம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் காட்டி கொடுத்த 32 சேவைகளையும் நாம பார்த்துட்டா அப்ப எல்லாமே வாசுதேவன் புரிஞ்சு போடுவோம். அப்பதான் நாமும் மகாத்மாங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். 32 என்னங்கிறதை காத்திருந்து பார்ப்போம். இப்போது ராஜகோபாலனுக்கு பல்லாண்டு பாடி மேலே நோக்குவோம்.